கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பையன் ஸ்கூலுன்றது கோவில் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பையன் ஸ்கூலுக்கே வராம கோயிலுக்கு போய் சாமி கிட்ட 1 to 1 பேசினிருப்பான். என்ன பேசுவான் தெரியுங்களா? எனக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும். ஆனா இவன் ஸ்கூலுக்கு போய் உட்காந்து படிக்கவே மாட்டான். அப்புறம் எப்படி சாமி அவன் படிப்பு கொடுப்பாரு? Good morning, my dear students. Coming August 20, உங்களுக்கான term exam start ஆகுது. So everyone should prepare well. எல்லா சப்ஜெக்டினுடைய போர்ஷன்ஸையும் தரோவா ரிவைஸ் பண்ணிருக்கணும். Don't waste your time. All the very best, my dear students. Thank you. நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயில் மட்டும் ஆக மாட்டேன். நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயில் மட்டும் ஆக மாட்டேன். நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயில் மட்டும் ஆக மாட்டேன். ஹாலே ஹாலே எக்ஸாம் ஹாலே, படிச்சது மறந்தா பக்கத்துல ஆன்சர் கேளு, வருஷம் ஃபுல்லா ஒழுங்கா போகல ஸ்கூலு, விட்டடிச்சாலும் அடிக்கடி ஆகிற ஃபெயிலு. ஹாலே ஹாலே எக்ஸாம் ஹாலே, படிச்சது மறந்தா பக்கத்துல ஆன்சர் கேளு, வருஷம் ஃபுல்லா ஒழுங்கா போகல ஸ்கூலு, விட்டடிச்சாலும் அடிக்கடி ஆகிற ஃபெயிலு. நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயிலு மட்டும் ஆக மாட்டேன். நான் படிச்சா தாங்க மாட்டேன், எக்ஸாம் வந்தா தூங்க மாட்டேன், இந்த தடவை ஃபெயிலு மட்டும் ஆக மாட்டேன். யூமை மேக்ஸ் சார், அடிப்பார் சயின்ஸ் சார், 2 நாள் லீவு போட்டா காரி துப்பார், எக்ஸாம் சார் நான் படிக்கிறது கஷ்டம் சார், நான் படிக்கிறது. Hey, stop it. மாறன், எப்ப பாரு சேட்டதான். உன் எக்ஸாமோட மார்க் என்னன்னு தெரியுமா? இந்த வாட்டி ஃபெயில் தான்டா நீங்க. ஐயோ போச்சா, இந்த தடையை விட்டனா. சரி வாங்கடா, எங்க தாத்தா வெயிட் பண்ணுவார், போலாம். தங்க புள்ள என்னையா எப்பவும் கடகடன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான், இப்போ எங்க சோகமா இருக்கு? அதை என் தாத்தா கேட்கற, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் தாத்தா. எப்பவும் ஆகுறதுல வீடு ஐயா. அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? படிச்சுட்டு வேலைக்கு தான் போக போறோம், எனக்கு தான் படிப்பே வரலையே, அதுக்கு நான் எப்பவே. அது மட்டும் சொல்லாத ஐயா. எந்த சூழ்நிலையில என் பொண்ணு உன் அம்மா புத்தகத்தை உன் கையில கொடுத்துட்டு அவ கையில கல்ல தூக்கணும்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேயா. என்ன தாத்தா சொல்றீங்க?